ஆஃப் யூ வெல்கம் பேக் காய்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கோம். பெரிய போராட்டத்திற்கு பிறகு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்க முடியுமா முடியாதான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நிறைய தடங்கள் ஆச்சு, அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து 2 பிளாக் இருக்குது. இந்த சைடு ஒரு பிளாக் இருக்குது, இந்த சைடு ஒரு பிளாக் இருக்குது. ரெண்டுமே லேடிஸ் ஹாஸ்டல் தான். இது வந்து என்னன்னா கிளாஸ் ரூம்ஸோடு சேர்ந்து இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து காலேஜ், இது வந்து ஹாஸ்டலு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்க சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து நான் விசாரித்தேன். ஸோ விசாரித்த வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது சொன்னது உண்மையா இல்லையாங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எப்பவும் போல நம்ம கூட நம்ம நம்பிக்கை நட்சத்திரம் மணிதா வந்திருக்காரு. ஓகே, ஸோ குளிருதா? இதெல்லாம் கட் பண்ணிட்டுனா சரி, ஓகே. சொல்லு. அவங்களாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? என்ன கருத்து சொல்ல விரும்புகிறேன்? கருத்து எதுவும் தெரியாது. நான் முன்னே போகிற இடத்த விட அந்த இடம் கொஞ்சம் நல்ல விடுற மாதிரி தான் இருக்குது. ஜதுக்காகிறான், பயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே சாவறான். ஏன்னா இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி வந்து அவங்க என்கிட்ட சொல்லும்போது கூட இவனு தான் இருந்தான். அதனால் அவனுக்கு பேச்சு வர மாட்டேங்குது. எனக்கே சம்டைம்ஸ் பேச்சு வர மாட்டேங்குது. ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் போகலாம். இதுக்காக இதை முடிச்சுட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளாக்கு வரேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாஸ்டலோட பேர் வந்து ஓரத்தை எழுதியிருக்கு. அதை காட்டலாமா வேணாமா? சரி, ஓகே. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், போகலாம். ஸோ காய்ஸ், நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிளாக்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்குள்ளார போய் பார்க்கலாம். மணி இங்கே போகலாம்ல? போகலாம். கீழே வழி இல்லை, பார்த்து வா. டோர்லாம் திறந்துருக்கு பாரு. இங்கே பாடுறா, இதுவும் கிளாஸ் ரூம் மாதிரி தானே இருக்குது. போர்டெல்லாம் வச்சுருக்காங்கண்ணா. இதுக்குள்ளார தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். மணி இங்கே பாருங்க. கைஸ், ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு பாம்பு பார்த்தோம் இந்த இடத்துல. மணி ரொம்ப நேரம் இடத்துல நிற்காத, சரியா? சரி, ஓகேவா? இதுதான் போகிற அப்படின்னு நினைக்கிறேன். மணி இங்கே பாரு, ஒவ்வொரு இடமும் கம்ப்ளீட்டாக என்ன இருக்குன்னு பார்ப்போம், சரியா? இது என்ன இருக்கு? அட பாவிகளா, வேணாம் நீ வா. இங்கே போகா, வாடா. நானும் பார்க்குறேன். அப்படி என்ன தான் இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, வாடா. ரொம்ப பழசாக இருக்கு. ஏதோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குறா. எங்கே? எனக்கு பின்னாடி எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை. ரெஸ்ட் ரூம். இந்த போர்ஷன் ஃபுல்லாகவுமே ரெஸ்ட் ரூம். சொல்லிட்டு கதவா? நிறைய முள் குத்திருச்சுடா காலில். பாட்டிலாக இருக்குடாடி. பாட்டிலாக இருக்குது. யாரோ இங்கே வந்து தண்ணி அடிக்கலாம் வராங்க போல இருக்கு. இந்த மாதிரி இடத்துல அதைத்தான் பண்ணுவாங்க. சரி வா, உள்ளார போகலாம் வா.
பின்தொடர்ந்து வர மாதிரியே இருக்குண்ணா. என்னது ஏதோ பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்குல்ல? அல்லவா? இந்த பிளாக் பாரு, நம்ம அந்த காலேஜில் பார்த்த மாதிரியே இருக்கு பாரு. மோர் பாக்கெட்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப பழசாட்டு இருக்கு. என்ன சவுண்டு கேட்குதா? அமைதியாரு கேட்குதா? பைக் சவுண்ட். இங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்குது. இதுக்குள்ளார போகலாமா? திறக்க முடியுமா? பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பூட்டி இருக்கா? கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்கடா. நிமிஷம் கவர் பண்ணு. எடுக்கிட்ட வீடியோ அறுக்கிறதுக்கு இதாக வேணும். டேய் உள்ள எவ்வளோ பெருசாக இருக்காரா? அச்சோ, எரிஞ்சது. கைஸ், ஆக்சுவலாக அந்த டோர் வந்து க்ளோஸில் இருந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணால் உள்ளார அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது. அண்டர் கிரவுண்ட் சொல்ல முடியாது, பட் ஆனால் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி போகுது. ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து பூட்டி வச்சுருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, நான் உள்ளே போய் காட்டுறேன். போகலாமா? போகலாம். வவ்வால் வந்துச்சு பாரு இங்கேயும். இங்கே அதெல்லாம் சொல்லாத நான் போனேன். சொல்லனா மட்டும் வவ்வால் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது எங்கே போனாலும். சரி வா, இவ்வளோ பெரிய இடம். என்னாச்சு? ஆந்திரமாக கிடக்குது. ஆ, பாசாம் பிடிச்சி கிடக்குது. என்ன பாசம்? அண்ணா, என்ன சவுண்டு இது? எனக்கு தெரிஞ்ச ஏதோ வளையல் சவுண்டு மாதிரி தானே கேட்குது. வளையல் சவுண்டா? சலக் சலக்குன்னு. வேற எங்கேயாவது இருந்து வந்திருக்கும். தெரிஞ்சுதா? இரு. வவ்வால்
யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ டீ மணி பப்பாள் இங்கே அதிகமாக இருக்குடா. வவ்வால் ஏகப்பட்டது இருக்கு. எதிர்பார்த்ததை விட நிறையாவே இருக்குண்ணா. இப்போ சத்தத்தை ஏற்படுத்தினது நீங்கள் தானா? மறுபடியும் வந்தால் பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்னது? அதெல்லாம் ஆட்டு புழுக்க. தேவையா அதெல்லாம் உனக்கு? நான் குறைக்க ஆரம்பிச்சிச்சு. இத்தனை ஆட்டு புழுக்க எங்கிருந்து தான் வந்துருக்கான்? யாராவது கொண்டு வந்து இங்கே மேய விட்டுருப்பாங்க. இது என்ன ரெக்கை இது? இந்த ரெக்கை எந்த இதோடது? புறாவா என்னது? தெரியலையே. ஆத்மா இங்கே தானே சுற்றிட்டு இருக்கு. மணி என்னடா நம்ம ஒரு பிளாக்ல ஒரு ரூம் தான் வந்திருக்கோம். இதுக்கே எப்படி இருக்கு? ஒரு ரூமுக்கே கிளியுதுண்ணா எனக்கு. இங்கே பாரு H1ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னவா இருக்கும்? H1ன்னு போட்டிருக்கு. இங்கே பாரு ஃபஸ்ட் இயர். இங்கே பாரு டோரில். மூதேவி பேக் அப்படி இழிக்காத. ஃபஸ்ட் இயர் என்ன ரூம் போட்டிருக்கு? ஆஃபீஸில் என்னமோ வச்சுருக்காங்கடா இங்கே. என்ன பண்ணுற? டேய் என்னடா பண்ணுற? மூட்டை தான்டா அது. பூரா என்னமோ இருக்குண்ணா. மஞ்சள் மஞ்சளா. மஞ்சளாவா? ஆட்டு புழுக்கையே மொத்தமாக அள்ளி போட்டிருப்பாங்க. ஆமாம், நீ வந்ததுலேருந்து எது தேவையோ அதை மட்டும் பண்ண. இங்கே பாரு என்னமோ எதிர்க்காங்க பாரு. சாம்ராட். இது என்ன லாங்குவேஜ் இது? சாப்பீஸ்லாம் கிடக்குண்ணா புழுக்கிக்குள்ள. புழுக்கியோட ஒன்றா இருக்குது. ஆமாங்க, இடம் ரொம்ப பழசாக இருக்குது. மணி இது என்ன லாங்குவேஜ் மணி? இது என்ன லாங்குவேஜ் இது? SAMR. அறிவு கொழுந்த. அது இங்கிலீஷ்னு எங்களுக்கும் தெரியும். இது என்ன லாங்குவேஜ்? அது பெங்காலிண்ணா. காலேஜ்லேயும் பெங்காலி தான்டா எழுதிருந்துச்சு. கைஸ் இது என்ன லாங்குவேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ரூம் போகலாமா? அங்கே இருந்தாலும் சவுண்ட் எல்லாம் வருதுண்ணா. வா பார்க்கலாம். அப்போ இங்கே நிற்க சொல்கிறியா? இங்கே பாருங்க செருப்பு. ஐயோ தக்கர கதாவுக்கு பின்னாடி தான் இருக்குதுண்ணா. தெரியுதுங்களா? பார்த்துக்கலாம். இங்கே பாரு செருப்பு. இங்கே பாரு. யாரோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருப்பாங்க. செருப்பு நாஸ்தி புழுதி இதெல்லாம் போய் கிடக்குது. இங்கேயும் வவ்வால் சுற்றிட்டு இருக்குடா. ரெண்டு வவ்வால் இருக்குடா இங்கே மணி. 2 வவ்வால் சுற்றிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வவ்வாலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத. கொத்திக்கு தான் போட போதுண்ணா. அதுவே கண்ணு தெரியாது குருட்டு வவால். விட நீ அதை கண்டுக்காத விட்ரு. வவ்வால் கூட இருந்து நமக்கு வவ்வால் கூடயே பழகி. ஏன் கத்தாது?
அனி இங்கே பாடுறா, இது ஏதோ ஒரு கடவுளோட சிலை தானே. கயிறு எத்தச்சோடு கயிறு. இது கயிறா அவங்க ஊரில்? அட கரையா, ஐயோ டீ கரையான் எப்படி கட்டி வச்சிருக்கு பாரு. இது சிவன் தானே? ஆமாம் சிவன். இங்கே யாராவது சேஃப்டிக்கு தான் இப்படி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இருக்கலாம். வவ்வால் தான் சுற்றி சுற்றி வருது. சரியா போச்சுண்ணா. இங்கே இருக்கக்கூடிய செவரெலாம் கிளியராக பாரு. என்ன பூரா கரையாண்ணா. ஐயோ ஏய் இங்கே பாடுறா, இது இது சாமி கிடையாதுல்ல, இந்த உருவத்தை பாரு. என்ன மூஞ்சி என்ன எத்தச்சோடு போட்டிருக்காங்க தெரில, ஏதோ ஒரு ஸ்பிரிட்டை மயமாக வச்சு வரைஞ்சிருக்காங்க. அது கடவுளோடது இது. ஆனால் இங்கேயும் பாரு, இங்கேயும் சிவன் வரைய ட்ரை பண்ணியிருக்காங்க. சிவனோட உருவத்தை வரைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வரல. பாருண்ணா, ராஜ்குமார்னு பேர் எழுதியிருக்கு பாரு. ராஜ்குமார் மேலே எழுதியிருக்கு பாரு, இங்கிலீஷில் எழுதியிருக்கு ராஜ்குமார். இதை பாருண்ணா, காதல் சின்னத்தை. டேய் இல்லை, இது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஹாஸ்டல் வந்து அபேண்டன்டாக ஆனதுக்கப்புறம் இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். ஏதாச்சும் வேறு ஏதாவது யூஸுக்கு பயன்படுத்துவாங்களா? வேறு ஏதாவது விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்களா? இருக்கலாம். அதுதான் என்ட்ரன்ஸே தெரிஞ்சிருச்சே. நீ பார்க்கல? பார்க்காத வரைக்கும் நல்லது. கம்முன்னு வா. கேர்ள்ஸு ஹேண்டில் எழுதியிருக்காங்க. இந்த கரையான் ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம். ஐயோ அம்மா, டேய் வெளியே தொட. என்னடா நீ அதை ஏன்டா தொடுற? நான் சட்டைக்குள்ள எதுவும் பெருசுனா கம்முன்ட்டு கொண்டு கை கால் வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னா உதவி விடு. எதுக்கு போய் அதை நீ தொட்ட இப்போ? கம்முவா தொடர லைட்டாக குத்தி பார்த்தேன், உடனே போச்சு. நடிக்காத தெரியாத மாதிரி. வா. இங்கே பாரு, H+B அப்படின்னா HP. உள்ள ஏதோ பழைய சவுண்டு கேட்குதுண்ணா. அங்கே நெல்லு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆள் தூக்க மாட்டின மாதிரியே இருக்கு. ஒரு நிமிஷம் நீ வராத, நீ அங்கே வராத. தனியாக நிற்க ஒரு மாதிரி இருக்குண்ணா. தூரத்துலேருந்து பார்க்க ஒரு ஆள் தூக்க மாட்டின மாதிரியே இருக்கு. வா வா. பாரு, ஃபுல்லாக கரையாம தான் இருக்கு. இது வந்து கிளாஸ் ரூமும் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே
ஏபிசிடிலாம் எழுதி பழகியிருக்காங்க. ஏபிசிடிலாம் எழுதி பழகியிருக்காங்க. என்ன இடம்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியலையே. போலாமா? சஞ்சயா இருக்கும். போலாமா? போலாமா? உனக்கு நீயே நீதியாயிரு, உண்மையிலேயே மகிழ்ச்சியாய் இருப்பாய். இளைஞர் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, இந்த இடத்துல எல்லா லாங்குவேஜ்லேயுமே எழுதியிருக்கு பாரு. இங்கே தமிழ் எழுதியிருக்கு, அங்கே பெங்காலி, அப்புறம் ஹிந்தி. அப்போனா இது வந்து கொஞ்சம் எல்லா பழைய கட்டணம் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிச்சிருக்கக்கூடிய ஒரு காலேஜோட ஹாஸ்டலாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லா லாங்குவேஜும் இருக்கும். பெங்காலி தெரிஞ்சவங்க எதுக்கு வந்து இங்கே படிக்கணும்? அப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய காலேஜோட ஹாஸ்டலாக தான் இருந்துருக்கணும். சரி அப்போ அங்கே ஒரு செருப்பு இருந்தது பார்த்தியாண்ணா? பரவாயில்ல, அதோட சோடியே இருக்கும்போது. சைடில் போய் ஏன் பின்னாடியே வர? நான் இடத்த ஃபுல்லாக காட்டணுங்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஓடுதுனாக்கவோ கத்தாதா? யாராச்சும் இருக்கீங்களா? அதுக்கிட்ட போய் கேட்டால் சொல்லுமாண்ணா? யாராச்சும் இருக்கீங்களா? இப்போ இங்கே சத்தத்தை ஏற்படுத்தினது நீங்கள் தானா? லால் பாபு. எடுத்துகிட்டு போகலாமா? நடக்குதுண்ணா. ஒரு நிமிஷம். என்ன சொல்கிறேன்? வரையில இரு. என்ன சவுண்ட் வருதுன்னு கவனி.
உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பமா? அடிக்குதுண்ணா. மணி இங்கே கொஞ்சம் இங்கே நான் தனியாக போகிறேன். மணி இங்கே வா, யாரும் இல்லை, வா வா, இங்கே யாருமே இல்லை, வா. எல்லா ரூம்லேயும் ஒரே மாதிரியே கரையான் பிடிச்சிருக்கு. சாம்ராட் அதே பேர். இங்கே பாடுறா, கால் சார்னு போட்டிருக்கு. கால் சார், கால் சார், கால் சார். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சா ஏதாச்சும் பண்ணலாம். பெங்காலி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க உனக்கு? எனக்கா? ஆ, அப்படி எதுவும் இல்லை. அங்கேருந்து வரும்போது ஏதாச்சும் ஒரு சவுண்டு கேட்குது. கிட்ட வந்தால் சவுண்டு வர மாட்டேங்குது. நல்லா ஆட்டேன் நான் போகும். இங்கே இருக்கிறது வந்து ஏதோ லேடி ஸ்பிரிட்டாக இருக்கணும். ரூமுக்கு தாவிட்டு இருக்கேன். நல்லா தாவரத்துக்கு அதனா வவ்வாலா? ஒவ்வொரு ரூமுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது ஒன்றுமே இருக்க மாட்டேங்குதுடா. இங்கே யாராவது ஆத்மாக்கள் இருக்கீங்களா? இன்னினா எங்கள்கிட்ட நீங்கள் பேசலாம். எங்களை பயமுறுத்தாதீங்க. நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக வரல. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்ககிட்ட பேசுங்க. எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மணி இப்போ என்ன அது? இன்னும் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, லாஸ்ட் ரூம். அதோட கடைசி, நம்மளும் கடைசி, இந்த ரூமும் கடைசி. இந்த பிளாக்கோட எண்டிங். ஏதாச்சும் இருந்தால் அந்த ரூம்குள்ளார தான் பதுங்கி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சிடும். போகலாமா? வா. சரி, நீ பாரு, முதல்ல நான் போகிறேன். நான் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ வா. சரியா? ஒரு 5 ஸ்டெப் தள்ளியே வா. சரியா? அஞ்சு ஸ்டெப் தள்ளி வா. இல்லை அங்கேயே நில்லு, நான் போகிறேன்.
உள்ளே யாராவது இருக்கீங்களா? நான் இப்போ உள்ளார வரப்போகிறேன். உள்ளார அப்படி ஏதாச்சும் ஆத்மாக்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா எங்களை எதுவும் பண்ணாதீங்க. நாங்கள் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டோம். நான் இப்போ உள்ளார தனியாக வரேன். மண்ணி கொஞ்சம் தள்ளிப்போ, தள்ளிப்போ. மணி உள்ளவா? மணி ஒரு நிமிஷம். எங்க அப்பா அந்த பள்ளி பார்த்தியா? அந்த பள்ளியை பார்த்தியா? பார்த்தியா? அது பள்ளியே உடக்கானா? பள்ளி தான். ஜின்னா கூட இருக்கலாம். ஜின்னா கூட. நான் பக்கத்து ரூம்ல இருந்து நல்லா கேட்டேன். சத்தியமாக அந்த ரூம்ல இருந்து வந்துச்சு. 2002 போட்டிருக்கு. நாய் கத்துது. நாய் அப்படிதான் கத்தும். நாய் அப்படிதான் கத்தும். டிஸ்டர்ப் பண்ணாத. நாய் தான் அப்படி கத்தும். நாய் இல்லை சத்தியமா. நாய் நான் அடிச்சு சொல்லுவேன். நாயே கிடையாது. நாயே கிடையாதுண்ணே. சரி விடு, சரி விடு, செருக்காவாத விடு. நான் பக்கத்து ரூம்ல யாரும் இருக்காங்கண்ணா. இதைத்தாண்டா ஒவ்வொரு ரூமா சொல்ற. சரி வா, ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு போலாம் வா. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? நான் போயிடுவேன். இருக்கு சீக்கிரமாண்ணா. போயிடலாம். தட்டி என்ன போயிடலாம். தட்டி பார்த்துட்டு போனா. எதை தட்டி பார்த்துட்டு போங்க. இப்போ எதுக்கு இப்படி பண்ணீங்க? அந்த சவுண்டு கேட்டுச்சு, பார்த்தே இல்லைங்களா? இல்லை, இப்போ இந்த சவுண்டு எதுக்கு கொடுத்த? இப்படி இருந்து உள்ளே இருந்தால் கூட ஏதோ ஒன்று வெளியே ஓடும். ஓ, இந்த சவுண்டை கேட்டால் பேய் வெளியே ஓடும். டேய், என்னை வெறுப்பேற்றாத, கம்முன்னு வா. நானே பல டென்ஷனில் இருக்கேன். கம்முன்னு வா. ஒரு ஏதோ பாம்பு இது இருந்தால் கூட வெளியே போங்க. நீ சொன்னது 100% கரெக்டு. அந்த ரூமில் வந்து பள்ளி இருந்துச்சா, வெளியே பாம்பு பார்த்தோம்னா இங்கே பாரு உனக்கா இருக்கு. இதுக்கு தான் நான் சொன்னேன். உனக்காந்தானடா. அது உடக்கா என்னண்ணா? டார்ச் ஒழுங்கா பிடி. ஐயோ, தாவி வந்துடணும். அது ஒட்டிக்கணும் அப்படியே மேலே உட்காந்து. டார்ச் ஒழுங்கா பிடின்னு சொன்னேன். டார்ச்சை விரிச்சு விடு. நான் தலை மேலே தூக்குதுண்ணா. என்ன பண்ணுற? ஒட்டும் அப்படியே. என்ன ஒட்டும்? தாவி எப்படி சட்டை மேலே ஒட்டுச்சுன்னா விடாது. அது உடும்பு தானே அப்படி பண்ணோம். டேய், உடும்பு தானே அப்படி பண்ணோம். உடனே அப்படி பண்ணோம். என்னடா சொல்கிற? ஒட்டிக்குமா? ஆமாம். உடக்கானோட வேற ஏதாவது மாசமாக மாட்டிட்டு வந்துட்டு உடக்கான வந்துட்டு வேற. கம்மன்ற கத்தாத தயவு செஞ்சு. அமைதியாக இருந்தீங்கன்னா தான் ஏதாச்சும் சவுண்டு வந்துச்சுன்னா நம்மளால் உணர முடியும். இப்படி கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா உனக்கு தானே விடு. போகலாம். சிறு பையன் தான், வேற என்ன. சரி வா, கிட்ட போனதானே தாவுன்னு சொன்னேன். கிட்ட போவேண்ணா வா. பாரு, நம்மளை பார்த்து அதுதான் பயந்து வெளியே போகுது. கதை தூக்கி போட்டு ஓட வச்சிருவோம்மா.
எதுவும் பண்ணாதவா, அது பாட்டுக்கு போயிடுவா. ஐயோ ரெடியாக நிற்கிது. வெளியே வா. பார்க்குறது பாருண்ணா. வெளியே வந்தால் தானே. தட்டிட்டு போனா. டேய் லூஸ் மாதிரி பண்ணாத, கம்முன்னு வா. இருடா, வவ்வால் தானடா பறக்குது. கிடையாது, யாரும் எட்டி பார்த்தாங்கன்னா நல்லா தெரிஞ்சு ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யாரும் இல்லையே. ஒத்து நல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. நம்ம 2 ஏற்றி கரெக்டாக பார்த்துட்டே இருந்தாங்க. இங்கே பாரு ஒன்றுமே இருக்காது. இங்கே ஃபோக்கஸ் பண்ணு. வவ்வாலாக தான் இருக்கும். வவ்வாலோட இது தான் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளே இல்லை. சரி விடு. வா. கண்டிப்பாக சொல்கிறேன். அது இங்கேயே நின்றுட்டு இருந்து நம்மளே தான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ப மாட்டேன்னா நீ. மணி இங்கே வா. நீ பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. பயப்படாத, அமைதியார, அமைதியார. என் பேச தெரியுதா? தெரியுதுண்ணா. நாய் ஏதோ பார்த்துருக்கு. நாயை பார்த்துருக்கேன். நாய் எதையோ பார்த்து கத்துது. நானே பார்த்துருக்கேன். அமைதியாயிரு. சேர்ந்துக்குச்சு. லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. வெளியே போயிடலாம். இதுக்கு தான் நீங்கள் இருக்க தேவையில்ல. இங்கே இருக்கக்கூடிய பாப்பா மட்டும் பேச வருது. லைட் அங்கே அடிக்காது. நீ சொன்னதுக்கு நம்பல இல்லை. வந்துட்டு நீ ஏன்டா கிஸ் பண்ணுற மாதிரி நிற்கிற? வாடா. பார்த்துட்டு இருந்தது. லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. கைஸ் ஆக்சுவலாக ஒரு 10-15 நாய்ங்க சுற்றி போட்டுருச்சுங்க. வெளியே போனால் நாங்கள் செத்தோம், அவ்வளோதான். அந்தளவுக்கு நாய்ங்க அதிகமாக இருக்குது. எங்கள் லைட் வெளிச்சத்தை பார்த்து வருதா இல்லை ஏதாவது உருவத்தை பார்த்து வருதான்னு தெரியல எங்களுக்கு. மேக்ஸிமம் எங்கள் லைட் வெளிச்சத்தை தான் பார்த்து வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்தப்பையும் நாய்ங்க இருந்துச்சு, எங்களை பார்த்துச்சுங்க. அப்போ எதுவும் கத்தலை. இப்போ ஏன் சடனாக கத்துன்னு எனக்கு தெரில. அந்த உருவம் அது செத்த. சும்மா உருவம் சொல்லாரா? இல்லை, கொஞ்சம் நேரத்தில் நாய் கற்றுல போய் நிப்பாடிடும். வெளியே போனால் நாய்க்கு வெளியாகிடும். இவன் இப்போவே ஜெயில் கைதி மாதிரி ஆகிட்டான். என்னாச்சு? அந்த உருவத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி. உருவத்தை விடுறா. எப்படா நிப்பாட்டுறது? நிற்காது. அது கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அது சுற்றி போட்டுக்கிட்டே இருக்கும். நாம் இதை முடிச்சுட்டு அடுத்து அந்த பிளாக் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னது நம்ம பில்டிங்கை பற்றி உதைக்கி நம்ம இருக்கிற இடத்த பார்த்து உடைக்குது. அதில் தான் நானும் சொல்கிறேன். இப்போ நம்ம வெளியே போகணும்னு வச்சுக்கோவேன், நம்ம லைட் வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வெளியே வரும். நம்மளை தவிர அது கண்ணுக்கு வேறு யாரோ தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது தெரியுது. அது அப்படி இல்லைன்னா நிற்காம பிடிச்சாலும் காய்ஸ் யாரோ பாடுறது கேட்குது. யாரோ பாடுறாங்க. சாத்திட்டு வந்துடுறாங்க. யாரோ பாடுறாங்கடா. யாரோ பாடுறாங்கடா. யாரோ பாடுறாங்கடா. எதுடா வந்த வெளியே?
டீ நான் சத்தியமாக உள்ள நம்மளை கூப்பிடுதுண்ணா. டீ பாட்டு பண்ண சவுண்ட் எப்படி கேட்டுச்சு பார்த்தியா? எனக்கு இதுக்கு மேலே உசுரே இல்லை, நம்ம போயிடலாம். டீ இரு, இது கிளாஸ் ரூம்ஸ் தானே? டீ அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். வேணாம், கண்டிப்பாக வேணாம். ஏய் ஆஷ்மணி இங்கே பாரு. டீ டீ அது ஏதாவது சொல்ல வரும் நம்மகிட்ட. நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல வராது. அதை நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம். ஹலோ இப்போ ஹலோ உள்ள யார் இருக்கீங்க? நீங்க தான் இப்போ பாடுனீங்களா? நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்களால வெளியே வர முடியுமா? இப்ப பாடினது நீங்க தானே? நாய் வேறு கத்து. காய்ச்சினால எதுவுமே பண்ண முடியல. பாட்டு பாடுற சவுண்டு கிளியராக கேட்டுச்சுன்னா கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடுற சவுண்டே வரல. ஒரு பக்கம் நாய் வேலை குலைக்குதா, எனக்கு வேலை எதுவுமே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. நீ என்ன வந்த? உங்களால உங்க முகத்தை காட்ட முடியுமா? நீ முதல் உங்களால உங்க முகத்தை காட்ட முடியுமா? அது காட்டாது நீ போலாம். உசுருக்கு ஆபத்து நல்லா தெரியும் பார்த்தியா? இப்ப பாடினது நீங்க தானே? நீ உள்ள போன சவுண்ட் கேட்டு பாடினது அமைதியா இரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு ப்ளீஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாடினது நீங்க தானே? ஃபோக்கஸ் பண்ணி கேட்டா. மணி என்ன வாடா இருக்கும்? என்ன பண்ணலாம்? எனக்கு இருக்குன்னு ஒரு மாதிரி இல்லைண்ணா. தலையெல்லாம் சுற்றுது. கைஸ் ஆக்சுவலாக ஒரு செகண்டில் வந்து எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த பாட்டு பாடுற சொன்ன திரும்பவும் நான் கேட்கும்போது பாருங்க, இங்கே சுற்றி ஃபுல்லாக நாய் கத்திட்டு இருக்கு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக உள்ளார போனோமா, அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு நாய் பயங்கரமாக கத்துது. ஒரு பிளாக் போனதுக்கே எப்படி இருக்குது, இந்த பிளாக் போனால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. இந்த வெளிச்சம் போதும்ல? ஓன் டார்ச் அடி. உனக்கு தான் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு புது பேட்டரி போட்டுக்கலாமா? இப்போ டார்ச் லைட் அடி. ஓகே தானே? ஓகே போலாம் வா. சரிண்ணா, சரி சாப்பிட்டு சவுண்டு கேட்டுச்சு. பாம்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி பரவாயில்ல வா, அதான் சொல்கிறேன்ல, ஒரு இடத்துல நிற்க வேணாம், ஓடிடலாம் வா. யாரும் நடந்து போகிற மாதிரி தான் சவுண்டு கேட்குது. நடந்து போகிற சவுண்ட் தானே கேட்குது. நடந்து போகிறதா? சரி உள்ளே போகலாம் வா. ஏய்
நோக்கி ஏதோ ஒரு ரூம் போகுது. ரெஸ்ட் ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூம் ரொம்ப பழசாக இருக்கிறாரு. உள்ளார போகலாமா? இதுக்குள்ளார போகிறதுக்கு இதான் வழி. தாவி தான் போய் ஆகணும். ஓகேவா? ஓகேவா? பார்த்தா இந்த காலை வச்சு வதக்கிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி நீ பண்ணுறது இருக்கே. அப்படி வந்துட்டேன். காலை அந்த பக்கம் விட்றா. ஏன்டா சாவடிக்கிற? மணி இங்கே பாரு, தண்ணி சோத்தத்திங்க. டேய் இங்கே பாடுறா, தண்ணி இங்கே பாரு. இதை குறைன்னு அந்த சவுண்டு கேட்கல. கம்முன்றா. இங்கே பாரு, தண்ணி இப்போ போட்ட மாதிரி தான் இருக்குது. யாரோ இப்போ ரீசெண்டாக வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஐயோ ஐயோ, எவ்வளோ பெருசாக இருக்கு போடுறான் அந்த இடம். மணியே, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பாரு, அங்கே பாரு, தூரத்தில் பைபாஸ் ரோடு இருக்கு பாரு. பஸ்ஸு போகுது பாரு தூரத்தில். பைப்பு தட்டாம்பூச்சி சவுண்டு. இந்த சவுண்டு தான் நீ அம்மா கேட்டுருக்கு. ஏய் கமௌண்ட்ரு பாரு. ஐயோ அம்மா, என்ன கண்டுறாரு? இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் தட்டாம்பூச்சியோட பிறந்தொல்லையா இருக்குண்ணா. என்னடா அங்கே போனால் வவ்வால் வருது, இங்கே வந்தால் தட்டாம்பூச்சி வருது. நசுக்கி போட்ட ஒரே நசுக்கல. ஆமாம், இதுகிட்ட மட்டும் இதை காட்டு வா. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, பண்ணலாமா? என்னன்னா, அதிலிருந்து வந்ததுக்கே உசுறு போய் வந்தது. இல்லைடா, எனக்கு என்னமோ பாதியிலே வர மாதிரி ஃபீல் ஆகுது. அங்கே போய் பார்க்கலாமா மறுபடியும்? அங்கே போய் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? அங்கே போய் பார்த்து அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏண்டா, ஒரு பொண்ணு பாட்டு பாடுற சவுண்டு அவ்வளோ அழகாக கேட்குது. எனக்கு என்னமோ இங்கே போகிறத விட எனக்கு அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தோணுது. நம்ம அங்கே போயிட்டு வந்திருந்தாலும் திரும்பவும் இங்கே தான் நம்ம வந்திருப்போம். என்ன சொல்கிற? அங்கே அங்கே என்ன இருக்குன்னா, அது இருக்குது கண்டிப்பாக தெரியுது. நாங்கள் உள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது தெரியுது. திரும்பவும் நாங்கள் போகணுமா? அதாவது நீ ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா? என்னன்னா, நம்ம அவ்வளோ நேரம் அங்கே இருந்தும் கூட நம்மளை அது எதுவுமே அட்டாக் பண்ணல. ஆனால் ஏதோ சொல்ல வந்திருக்கு. கரெக்டு தானே? நம்மளது அந்த அட்டாக்கே பண்ணலையே. அது அட்டாக் பண்ணல. ஆ, ஆனால் அது நம்மளை அட்டாக்கு தான் பண்ண கூப்பிட்டுச்சு. அட்டாக் பண்ணியிருக்கணும்னா நம்ம உள்ளே போனப்போ எப்பயோ பண்ணியிருக்கணும். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வேணால் இன்னொரு வாட்டி கூட இந்த இடத்துக்கு வரலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எதையுமே பெண்டிங் வைக்கக்கூடாது. அங்கே தானே சவுண்ட் வந்துச்சு, அது என்னன்னு போய் பார்த்துடலாம் வா. மறுபடியும் இல்லைடா, ஒரு சில ஸ்பிரிட்டுங்க வந்து இங்கே பாரு, ஒரு சில ஸ்பிரிட்டுங்க வந்து நம்மளை வந்து அழிக்கணும், பொசஸ் பண்ணணும்னு நினச்சா எப்போவும் உடம்புக்குள்ளே பூந்துடும். ஆனால் இந்த ஸ்பிரிட் வந்து நம்மளை எதுவுமே பண்ணல. அப்போனா வந்து எதாவது நம்மக்கிட்ட சொல்லணும் தான் நினைக்கும். ஏன்னா அதோட கோரிக்கை ஏதாவது இருக்கும், நம்மக்கிட்ட சொல்லும். அது சொல்லணும்ண்ணா. பாட்டு பாடிட்டு இருக்குண்ணா, புரியாத பாட்டு. என் லைஃப்பில் சத்தியமாக நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணதே இல்லைடா. 5 உசுறு நிற்கல, எழிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அங்கேயே போகலாம் வா.
நான் நம்ம ரிஸ்க்கு மேலே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுதுண்ணா. பார்த்துண்ணா. பார்த்து வா மணி, எனக்கே வலிக்க விடுது. இது பிடிங்க. இதுக்கு தான் நாங்கள் இங்கே அப்பளையவே போனோம் வேணாம். தயவு செஞ்சு இந்த கவட்டைக்குள்ளே வைக்கிற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு வைக்காத. ஒழுங்கா வா. புது பேண்டெல்லாம் மாறி போச்சு. ஆமாம், பொண்ணு பார்க்க போகிறாங்க. வாடா. இதை பிடிச்சி எங்கே ஏறுறதுன்னே தெரியல நான். இது ஆனால் ஈஸியாக பண்ண வேண்டிய வேலையை ஹை ஜம்ப் பார்த்தான்ற என்னடா பண்ணுற? 3ஆம் மாடிலேருந்து குதிக்கிற மாதிரியே பண்ணுற பாரு நீங்களாம். இப்போ நீங்கள் வலிக்கி விட்டுச்சு அது மாதிரி எனக்கு. நம்ம போனால் தான் நமக்கு என்னன்னு தெரியும். சரியா? இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் இது சின்னதாக தான் இருக்குது. ஆனால் போனால் எப்படி இருந்துச்சு பார்த்தியா? நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப போய் நம்ம பார்க்கலாம். உள்ள ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குண்ணா. நீயாக கிளப்பி விடாது. ஆக்ரோஷமாக இருந்தால் நம்மளை ஒன்றுமே பண்ணலை. நான் பார்த்துட்டாத. சரி பார்க்கலாம். என்ன பார்த்த? நான் சொல்லலையா, எட்டி பார்த்துட்டு இருந்தேன் நான். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அது வவ்வாலாக கூட வந்துருக்கும். வா. அவ்வால போய் எத்தோடு நிற்குமாண்ணா. பார்த்துண்ணா. மணி, உள்ளார போய் பார்க்கலாம். நீ எது நடந்தாலும் தயவு செஞ்சு கத்தாத, சரியா? அதுவே வருது. நான் சொல்கிறது கேளு. வேறு ஏதாவது ஸ்பிரிட்டாக இருந்தால் இன்னும் நம்ம உடம்புக்குள்ளே புகுந்துருக்கும், இல்லை நம்மளை ஏதாவது பண்ணியிருக்கோம். சரியா? நான் தான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் தயவு செஞ்சு கத்தாத. கத்தாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. புரியுதா? புரியுதா? சரி, சீக்கிரம் போயிட்டு வந்தேன் நான். சரி, அமைதியாக இரு. போகலாம். மணி, போகலாம். சவுண்டு மட்டும் எதுவும் என்ன ஆனாலும் சரி தயவு செஞ்சு கத்திராது, சரியா? ஏன்னா நம்ம வந்து இப்போது இதை பார்க்காம நம்ம அங்கே போனோம்னா, இங்கே போகாமல் நாம் அங்கே போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸே திட்டுவாங்க. புரியுதா? ஸோ அதனால் எதை பண்ணாலும் கரெக்டாக முடிச்சுட்டு போகலாம். ஓகேவா? கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறியா? கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். வா. சொல்லு, நீ நடக்காத நிமிஷம். நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன் உன்ட்ட? நடக்காதுன்னு. அப்புறம் ஏன் நடக்கிற? தனியாக நிற்க பயமாக இருக்கு. ஷோ, நான் உங்களை தொந்தரவு பண்ண வரேன்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன். நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணாமல் விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். பக்கத்தில் வா ஒரு நிமிஷம். என்ன லாங்குவேஜ் இது? என்ன லாங்குவேஜ் இது? அதானா பெங்காலி. பெங்காலியா? இங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கலாம். நிமிஷம். தமிழ் மாதிரி தானே தெரியுது. இது உங்கள் ஊரில் தமிழ். பி லு லு. என்னதுங்க? பி. இது பி லு. லு. வாயில். பிலு. வாய் எனக்கு எதாவது அசிங்கமாக வரும். தமிழை கொள்ளாத. ஒழுங்கா வா. அது அப்படி தானே இது இருக்கு. ஐயோ, எங்கேயும் இல்லை. நான் இதை பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குண்ணா. எங்கேயுமே எதையுமே மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சா இப்படி தான் ஆகும்.
சரி ஓகே, இங்கே பாரு பயப்படாத. இங்கே பாரு மணிட்டே, நான் எதுவும் தமிழ் தானா? இங்கே பாடுறா, பிளட்டுடா. ஐயோ, பிளட்டாக இருந்தாடா அது. ரத்தம்டா, ரத்தம் தானே அது. அது ரத்தம்னா? ஏன்டா கேமரா எப்படி தெரியுது? இது ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. எனக்கு அப்படி தானே வருது. பாட்டு பாடினீங்களே, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் தானே இப்போ பாடினது? நீங்கள் இங்கே தான் இறந்து போனீங்களா? இதெல்லாம் கேட்டானா? கேட்டால் தான் தெரியும். நிமிஷம் கேட்கு. இங்கே பாட்டு பாடினது நீங்கள் தானே? உங்களுக்கு நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன். எங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க. வவால் பறக்கிறதா? சரி இல்லைண்ணா. அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு போயிட்டு வருதுண்ணா. ஏன் இந்த ரூமில் மட்டும் இந்த 2 வவால் இங்கேயே சுற்றிட்டு இருக்கு? நான் உடக்க இருக்க போதுண்ணா இங்கே. இல்லை இங்கே உனக்கு இல்லை மணி. ஒரு விஷயம் நீ நோட் பண்ணியா? இந்த 2 வவாலுங்க இங்கேயே சுற்றிட்டு இருக்கு பாரு. தெரியுதா உனக்கு? இந்த இங்கிலீஷும் ஒன்றும் புரியல. இங்கே பாடுறா. மலையாளம். மலையாளமா? உனக்கு எப்படி தெரியும் மலையாளம்னு? இருக்கு மலையாளம், தெலுங்கு. கன்ஃபார்ம் தெரியுமா அது மலையாளம்னு? மலையாளம் இல்லைன்னா தெலுங்கு தானே இருக்கும். 2ல் ஏதோ ஒன்று தான் இருக்கும். என்னதுண்ணா? என்ன பண்ணுறீங்க? என்ன ஃபோட்டோவாண்ணா? ஏதோ ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ண போகிறோம்? எனக்கு அந்த உடக்காங்க எது எங்கேயும் வந்துருமோன்னு பயமாக இருக்கு. கம்முன்னு மணி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், என் மலையாளி தான். அவன்கிட்ட கேட்போம் இதுக்கு என்ன அர்த்தம்னு. தெரியுங்களா? டபுள் டிக் தான் காட்டுது. அவன் தூங்கலன்னு நினைக்கிறேன். Hope in the form of COVID-19 vaccine. The vaccine is made in India under... ஹலோ, நிதேஷ், ஃபயாஸ் பேசுகிறேன். நிதேஷ், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப்பு. நான் வந்து உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கேன். அந்த இமேஜ் மட்டும் அது மலையாளத்தில் இருக்குது. அதோட தமிழ் மீனிங் என்னன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப் பார்த்துட்டு மறுபடியும் கூப்பிட்றியா? ஓகே. பின்னாடி ஏதாவது சவுண்டு கேட்க நான் தரமுல. இந்த மாதிரி வேறு ஏதாவது எழுதியிருக்கான்னு பாரு. என்னதுண்ணா? க்ளோஸ் பண்ணி ஒரு விஷயம் கவனிச்சியா? என்னதுண்ணா? நாம் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த சவுண்டே வரல பார்த்தியா? ஆமாம், பாடுற சவுண்டும் வரல, வளையல் சவுண்டும் வரல பார்த்தியா? பக்கத்தில் தான் இங்கே இருக்கும் போல் இருக்குண்ணா. பக்கத்தில் இல்லை.
அது என்ன சின்ன வார்த்தையாக இருக்குமா பெரிய வார்த்தையாக இருக்குமா? டேய் மணி, எந்த ரூமில் சாப்பீஸ் பார்த்த? அதெல்லாம் ஞாபகமே இல்லைண்ணா. அதெல்லாம் ஞாபகமே இல்லைண்ணா எனக்கு. சாப்பீஸ் எடுத்துட்டு வா. ஏதாவது பெரிய வார்த்தையாக இருந்துச்சு என்ன பண்ணுறது? சின்ன வார்த்தை மாதிரி தான் தெரியுது. சாப்பீஸ் இருந்த இடத்துல ஆட்டுப்புழக்கு நிறையாவே இருந்தது. சரி சாப்பீஸ் எடுத்துட்டு வா போ. போடா. நீ வேணா வா போட. இந்த ரூமு நான் புழுக்கு. எந்த ரூம்? இங்கே. கூப்பிட்டு பார்க்கலாமா? கூப்பிடுங்க. உன் ஃபோன் எங்க? என் ஃபோன் அங்கே வச்சுருக்கேன் அந்த ரூமில். இந்த ரூம்லேயும் வந்து சாமி சிலை வரைஞ்சது இல்லை. ஆமாம், இந்த ரூமில் மட்டும்தான் இருக்கு. சாமி சிலை இருக்குது. பாரு ஒரு விஷயம் நோட் பண்ணியா? நம்ம காலேஜில் பார்த்தோம்ல, ஏதோ ஒரு ரூம் நிற்கிற மாதிரி. ஆமாம், பின்னாடி இருந்து பாரு. இங்கே வா. என்னன்னா புதுசாக பீதி கிளப்புற. ஐயோ, எங்கே பார்க்குறேன்? நான் வைக்கிற இடத்துல பாரு. ஆமாண்ணா. ஆமாம், ஒரு கருப்பு உருவம் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு தெய்வ உருவம் இருக்குது. இதே ரூமில் தான் மலையாளத்தில் எழுதியிருக்கு. சரி கால் பண்ணி கேட்குமா? வேறு எந்த ரூம்லேயும் வந்து எதுவும் இல்லை. நீங்கள் எங்ககிட்ட ஏதாச்சும் வகையில் பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேசலாம். நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது நீங்கள் என்கிட்ட ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது. அதை நான் கேட்க நான் தயாராக இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கள் எதனால் இப்படி ஆனீங்க? எங்ககிட்ட நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பார்த்தியா? அதில் பெரிய